உணவு குழாய் புற்றுநோய்க்கு புதுமையான அறுவை சிகிச்சை முறையை உருவாக்கி உலக மருத்துவத்துறையில் புதிய புரட்சியை ஏற்படுத்திய கோவையைச் சேர்ந்த மருத்துவர் பழனிவேலுவுக்கு ஜப்பான் தொராசிக் அறுவை சிகிச்சை சங்கத்தின் கௌரவ உறுப்பினராக தேர்வாகியுள்ளார். 1998ஆம் ஆண்டு உணவு குழாய் புற்றுநோய்க்கு புதிய அறுவை சிகிச்சை முறையை உருவாக்கிய கோவையைச் சேர்ந்த ஜெம் மருத்துவமனையின் மருத்துவர் பழனிவேலு அந்த தொழில்நுட்பம் மூலம் நோயாளிகளின் மீள்ச்சி விகிதம் அதிகரித்து சிகிச்சை குறைவான வலியுடனும் விரைவான குணமுடனும் நிறைவடைந்தது என உலகம் முழுவதும் பாராட்டப்பட்டது. 2005ஆம் ஆண்டு ஆசிய பசிபிக் மருத்துவ கருத்தரங்கில் இந்த அறுவை முறையை நேரடி காட்சி மூலம் வெளிப்படுத்திய அவர் பின்னர் ஜப்பானில் நடைபெற்ற மருத்துவ மாநாட்டிலும் இதை செய்து காட்டி அந்நாட்டை சேர்ந்த மருத்துவ நிபுணர்களின் கவனத்தை ஈர்த்தார். இந்த முறையால் ஜப்பான் நாட்டில் உணவு குழாய் புற்றுநோய் சிகிச்சையில் மாபெரும் மாற்றம் ஏற்பட்டதாகவும் உலகளாவிய மருத்துவ இதழ்களில் டாக்டர் பழனிவேலுவின் ஆய்வுக் கட்டுரைகள் பரவலாக அங்கீகரிக்கப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டது. அமெரிக்கா, இங்கிலாந்து, ஐரோப்பா, ஆசியா என பல நாடுகளில் இருந்து பாராட்டுகள் பெற்ற டாக்டர் பழனிவேலுவுக்கு இப்போது ஜப்பான் தொராசிக் அறுவை சிகிச்சை சங்கம் கௌரவ உறுப்பினர் பதவியை வழங்கி மரியாதை செய்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்ற மருத்துவர்களுக்கான 78வது மாநாட்டில் இந்த அங்கீகாரம் பெற்றது இந்திய மருத்துவத்துறைக்கு கிடைத்த பெருமை என கூறிய டாக்டர் பழனிவேலு, மனித உயிர் காப்பாற்றும் இந்த புதுமை சிகிச்சை மேலும் பலரிடம் சென்றடைய வேண்டும் என்பதே என் குறிக்கோள் என தெரிவித்தார்.